உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு 80 to 90% வந்து நான் நேர்மையாக தாங்க இருப்பேன். அது என்னது பர்சன்டேஜ்? நேர்மை அப்படின்னாவே 100% அப்படி தானே? அது என்ன பர்சன்டேஜ் வச்சு சொல்கிறது? இப்போ வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில். அவர் முழுக்க முழுக்க ரொம்ப நேர்மையானவர். இதனோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, அவர் டேபிளுக்கு கீழே கை நீட்டுறதில்ல, எந்த சூழ்நிலையிலும் அவர் லஞ்சம் வாங்கவே மாட்டார். அவர் ஒரு முழுமையான நேர்மையான மனுஷன். அதான் அந்த காரணத்தினால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் சுமத்த முடியாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும் அதை நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி சொல்லார். இன்னொரு அதிகாரி இருக்கார். அவர் வந்து ஒரு 99% நேர்மையானவர். அதாவது வழக்கமாக அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். ஆனால் எப்பயாச்சும் ரொம்ப அபூர்வமாக அவர் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும் சும்மா லைட்டாக கை நீட்டுவார். இதுதான் அப்படின்னா அவர் இன்னும் அவருக்கு நேர்மையானவர். அவர் 99% வந்துட்டு அவர் எதுவுமே பண்ண மாட்டாராம். அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும் லைட்டாக கை விட்டு வாங்கிட்டு வரான். இது என்னடா அது? இது பேர் நேர்மையாடாது? நிஜமாவே நேர்மையாக இருந்தால் ஓகே, நீ ஒரு முறை கை நீட்டுற, அந்த டைமில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் வந்து டொயின்னு வந்து பிடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவ நீ? அப்போ மக்களுக்கு வந்து என்ன தெரியும்? சே, இவர் 99% நேர்மையாக இருந்தார்ப்பா, இந்த 1% மட்டும்தான் லைட்டாக கை நீட்டினாரு, இப்போ மாட்டிக்கினாரு. அப்போ அவர் மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க? டை, நீ லஞ்சம் வாங்கினே இல்லையா? ஆமாம் வாங்கினேன், அப்போ வெளில போ, அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நைட் செக்யூரிட்டி வாட்ச்மேனை ஒருத்தர் போடுறோம். அவரோட வேலை என்ன? நைட்டெல்லாம் தூங்காமல் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரணும், விசில் ஊதுவார். அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிட்டேன், அந்த 1/4 மணி நேரத்தில் ஒரு திருடன் வந்து கை வேலை காட்டிருப்பான், பூந்து உள்ளே போட்டு ஒரு கலை கட்டிருப்பான். அப்போ அவர் ஒரு சரியான ஒரு செக்யூரிட்டியா? ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஸோ 100% அப்படின்றது ஒரு எண்களின் அடிப்படையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்கிறோம். அந்த ப்ராஜெக்டுக்கு நமக்கு ஒரு எண்களின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நம்பராக நம்ம அலசி ஆராய போகிறோம். இப்போ ஒரு கார் ஒன்று தயாரிக்கிறோம். இந்த கார் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்படி திடீர்னு கார் தயாரிக்கிறோம் அப்படின்னு பொதுவாக சொன்னால் எப்படி? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். நல்ல கார், ஒரு நல்ல கார் தயாரிக்கிறோம்னா அதுன்னா நல்ல கார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம். அதான் நல்ல காரணம் என்னது? ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். அழகு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மாதிரி மாறுபடும் இல்லையா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நமக்கு அழகாக இருக்கிற விஷயம் இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், அது என்ன அழகான கார்? இது ஒரு விதண்டவாதமான கேள்வி தான். அப்போது இது வந்து ஒரு நம்பர் வாக்குவாதம். நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரில் போகலாம். நீங்கள் வந்து எதை பேசினாலும் ஒரு நம்பரில் மாற்றி பேசுங்க. வெறுமனே வந்து ஒரு அழகான கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு அழகு, அதை எப்படி மெஷர் பண்ணுறது? இது வந்து என்னடா பண்ணுறது இந்த மாதிரி கேள்வி கேட்டா அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் வருது இல்லை? ஏன் முடியாது? இந்த மாதிரி ஒரு நிச்சயமாக ஒரு காரை நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம். அது என்ன மாதிரியான ஒரு விஷயன்றது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து வச்சு நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு கிராமம், நகரம், சிறுநகரங்கள், பெரிய நகரங்கள் மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே போட்டு காட்டுறோம். அவங்கள வந்து ஒரு 90% இந்த கார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ரெடி, ஸ்டார்ட், கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி எதையுமே வந்து ஒரு எண்கள், அதாவது நம்பர்ஸில் வச்சு சிந்திக்கிறது அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்படி எல்லாத்தையுமே நம்ம இப்படி ஒரு அலசி ஆராய்ச்சி நம்ம பார்த்துட்டோம்னா அது ரொம்ப நல்லாவே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒரு ப்ராஜெக்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நாம் சரியான திசையில் தான் போகிறோமா, இந்த இலக்கை நோக்கி நம்ம ஒரு பயணம் செய்கிறோமா அப்படின்லாம் நம்ம முன்கூட்டியே இது வந்து ஒரு உறுதி செஞ்சுக்கணும். நீ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீ சரியாக செய்யலை, அவன் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தனும் நம்மளை வந்து திருப்பி நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி சொன்னாலும் நம்ம பொங்கி இருந்து சண்டை போடுவோம்ல கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு பக்கா டிசைன் பண்ணி நீட்டாக நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து பக்காவாக அதை நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பெனி கரண்ட்டு பில் எக்கச்சக்கமாக வந்துனே இருக்குது. என்னதானா பண்ணுறது, இதுக்கு என்னடா செய்யலான்னு சொல்லிட்டு உடனே
மொத்த பேரையும் கூப்பிட்றோம். நீங்கள் பாருங்கள், நம்ம அடுத்த 3 மாதத்துக்குள்ளே கரண்ட்டு பில்லை வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் வந்து மாதத்துக்கு வந்து 80,000 ரூபா கரண்ட் பில் வருது, இல்லை 8 லட்ச ரூபா வச்சுக்கலாமே. ஒரு பெரிய ஃபேக்ட்ரினா 8 லட்ச ரூபா கரண்ட் பில் வருது அப்படின்னா 8 லட்ச ரூபா கரண்ட் பில் வருது. இது நம்ம இன்னும் இப்போ நம்ம இந்த மாதம் வந்து ஒரு 30% இல்லை 40% எவ்வளோ முடியுமோ நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கிட்டையும் உட்காந்து இங்கே மாதிரி நீங்கள் இல்லாத டைமில் இதை ஆஃப் பண்ணிட்டு போங்க, ஏசி ஆஃப் பண்ணுங்கள், ஃபேன் ஆஃப் பண்ணுங்கள், லைட்டு போடாதீங்க, இப்படிலாம் வேலை செய்யுங்க, ஜன்னல் திறந்து விட்டு வேலை செய்யுங்க, இன்னும் ஒரு விஷயத்துக்கு இறங்குறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுது. 8 லட்ச ரூபா வந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகி ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்குள்ளே வருது. அப்போது நம்ம கூட அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. காரணம், நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% வந்து நம்ம வந்து அதை கம்மி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி முடிவு பண்ணுறோம், ஒரு நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனை % நம்ம கம்மி பண்ணுறோம், இந்த 8 லட்ச ரூபான்றது இன்னும் நம்ம கம்மியாக கட்டணும் அப்படின்ற ஒரு முதல்ல வந்து ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு மீட்டிங் போடுவோம் எல்லா கம்பெனிலுமே. அப்போது வந்து நம்ம ஒரு எம்டி லெவலில் நம்ம இருக்கிறோம், இல்லை ஒரு மேனேஜர் லெவலில் நம்ம இருக்கிறோன்னா டீம் எல்லோரும் உட்கார வச்சு கேட்போம், என்னப்பா போன மாதம் வந்து எப்படி வேலைலாம் போச்சு, என்ன பண்ணீங்க? சூப்பர் சார் இன்னும் அவா அப்படியா சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து விட்டுருவோமா? சூப்பர் அப்படின்றது வந்து நம்பராது, அது எப்படி நம்ம நம்புறது? சூப்பர் அப்படின்றது வந்து ஒரு எதை வச்சு சூப்பர்னு சொல்கிற, எப்படி சூப்பர் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ அந்த ஸ்டாஃப் என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும். அப்போ சொல்லுவார், சார் போன மாதம் மொத்தம் 70 ஒரு 80 புது கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தாங்க சார். அவங்கக்கிட்ட அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சிட்டோம், சப்ளை செஞ்சிட்டோம், காசும் வாங்கிட்டோம் சார். அப்போ சூப்பர் அப்படின்றத விட இந்த மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு தெளிவாக இருக்குதா இல்லையா? அப்போ அடுத்த வாரம் இதே ஸ்டாஃப் வந்து என்னப்பா இந்த மாதம் இல்லை அடுத்த வாரமோ இல்லை இந்த மாதமோ என்னப்பாச்சு அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்து கூட்டி பேசும்போது, சார் இந்த மாதம் கொஞ்சம் சுமார் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன் சுமாராச்சு, ஏன் எப்படி போன மாதம் வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு 30% வந்து சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நம்பர் மூலமாக நமக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. இப்போ ஆரம்பத்தில் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்னையா இவன் எப்போ பார்த்தாலும் கால்குலேட்டர் முழுங்கின மாதிரி எல்லாத்துக்கும் நம்பர்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கணும் நம்ம ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே அழுத்திக்காமல் நம்மளோட என் கண்டு தெளிவதே என்பதில் நம்ம உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். இப்போ நம்மளோட ஸ்டாஃப் எப்போவுமே இந்த நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பழக வைக்கணும். நாட் ஓன்லி ஸ்டாஃப் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுமே ஒரு நம்பர் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு தகவலை திரட்டுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம ஒரு விஷயமாக நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வேலை செய்யணும். இப்போ வந்து ஜில் ஜாங் அப்படின்னு ஒரு தொழிலதிபர்கள், பெரிய ஒரு தொழிலதிபர்கள், அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சுருக்காங்க. அந்த தொழிற்சாலையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இயந்திரத்தை வாங்கணும், அதாவது பெரிய மிஷின், அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய மிஷின் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அது மார்க்கெட்டில் விசாரிக்கிறாங்க. மார்க்கெட்டில் விசாரிக்கும் போது இந்த மிஷின் வந்து 20 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு வருது. அப்போ அந்த 20 கோடி அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே போயிட்டு அந்த 20 கோடியை நம்ம வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய தொகை நம்மக்கிட்ட இல்லையே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறாங்க, ஒரு 4 இடத்துல விசாரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போய் விசாரித்து பார்த்தப்போ ஒரு சில கடைகளில் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் வருது. அப்போ அதுக்கான புள்ளி விவரத்தோட ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மிஷினரி வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ போயிட்டு, சார் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த மிஷின் வந்து வேற ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் 20 கோடி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து ரொம்ப அதிகமானது, இப்போது அது ஆனது இது ஆனதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினரி பற்றி ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க. அப்பா அப்படின்னா இப்போ எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, நாங்கள் வந்துட்டு வேறு எங்கே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி 20 கோடி ரூபா மிஷினை வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு கம்மியாக கேட்குறீங்க,
சரி இருங்க நான் வந்து என்னோடய டீமில் பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. அப்புறம் பேசிட்டு சரி சார் உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒரு 1 கோடி ரூபா கம்மி பண்ணிட்டு இல்லை ஒரு 2 கோடி ரூபா கம்மி பண்ணிட்டு ஒரு 18 கோடி ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை வாங்க நீங்கள் சொல்கிறது தப்பு, இங்கே பாருங்கள் இந்த மிஷினரியில் இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது, இந்த மிஷினரியில் இவ்வளோ ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும், அப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 18 கோடி ரூபாய்க்கு நான் போய் பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு மிஷின் வாங்குறேன்னா அந்த மிஷினில் வந்து என்னால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் தான் எடுக்க முடியும், நீங்கள் வேறு ஒருத்தர் கம்பெனிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இதை விட கம்மியாக தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவ்வளோ ப்ரொடக்ஷன் தான் இதில் வருது, இந்த மிஷினரியை பற்றின சில நெகட்டிவ்ஸ் விஷயங்களும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாதாடுறாங்க. அதுக்கப்புறமா இதனடா பெரிய தொலையாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசி கடைசியாக வந்து 12 crores முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி சொன்னது எங்கே 8 கோடி ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஜில் ஜங் அப்படின்னு ஒரு ஆளை போட்டிருக்காங்கள முதலாளிகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த மிஷினரி பற்றின ஒரு விஷயத்தை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மிஷினரியில் உண்மையாகவே எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும், அதுக்கு எவ்வளோ வந்து பவர் சப்ளை வருது, எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படுது, அது எத்தனை ஷிஃப்ட் ஓடும், இல்லை என்னென்னலாம் விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்தோடு அது போய் அந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட போய் சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான், அடடா என்னடா இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களே, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு அதாவது ஒரு மெஷினரியை உருவாக்கி வச்ச அவனாலேயே அவன் வந்து ஒரு விஷயத்த வந்து சரியாக செய்ய முடியல, பிளான் பண்ண முடியல. ஆனால் அதை வாங்க போனவன் என்ன பண்ணுறான், ஆன்சர் பண்ணுறான் தெளிவாக. அப்போது அந்த புள்ளி விவரத்தோட ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சு ஒரு விஷயத்தை பாருங்கள் அப்படின்றது தான் இந்த 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். இப்போ பயங்கரமாக நம்ம தயாராகிட்டு தான் இருக்கோம். இனிமேல் எதை பார்த்தாலும் ஒரு புள்ளி விவரத்தோட நம்ம போய் வந்து உட்காந்து ஒரு விஷயத்தை பக்கவாக முடிக்கிறோம்.